ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததுனால, அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்ததுனால, எனக்கு கொடுத்த விடுதலையினால எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்கிறது. ஆமென். எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் என்று நாங்கள் அறிகிற நாங்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் நடக்கக்கூடாது. ஆமென். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கு, எங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றார், கண்ணாடி எங்களுக்கு முன்னுக்கு வச்சிருந்தா என்ன செய்யும்? கண்ணாடியான கர்த்தருடைய வார்த்தை எனக்கு முன்பா இருக்கணும். நான் ஒருத்த போடுறேன்னா, ஒரு பாவம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்க அந்த கண்ணாடி என்னோட பேசும். ஏன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை பேசும். இதுதான் உண்மையான இடம், இந்த இடத்துல அவன் உண்மை குணத்தை காட்டணும். அங்க போய் சண்டை பிடிக்கிறது இல்லை. அங்க போய் நின்று பிரச்சனை பெறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குமாக, கண்ணாடியை போல எனக்குள்ள இருக்குமாக இருந்தால் எங்க போனாலும் என்னோட உருவத்தை காட்டிக்கொண்டே இருக்கும், அது எனக்குள்ள கிரியை செஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? நான் தேவ ஆவியினால பிசாசுகளை திறத்துறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள அந்த ஆவியின் வல்லமையினால வந்திருக்கிறது. அந்த ஆவியின் வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வல்லமையை நாங்கள் கெடுத்து போடாதபடி, அந்த ராஜ்யத்தில் நாங்கள் இன்னும் கொழுந்து விட்டு எரியும்படியா, அநேக காரியங்களை செய்யும்படியா நாங்கள் என்ன செய்யணும்? இன்னுமா எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென்.